சுனிதா வில்லியம்ஸை மீட்டு கொண்டு வர. அது பாருங்க. ஓகே. ஆமாம், புதிதாக வந்த விண்வெளி வீரர்களை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வெல்மோர் ஆகியோர் ஆற தழுவி வரவேற்றதையும் பின்னர் 11 விண்வெளி வீரர்களும் குழுவாக புகைப்படம் எடுத்து கொண்டதையும் படத்தில் காணலாம். ஒரு நல்ல விஷயம். காலையில் இப்போ முதல்ல இந்த விஷயம் பார்க்கலாம். ஆமாம், சுனிதா வில்லியம்ஸை மீட்டு கொண்டு வர சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்த க்ரூ டிராகன் விண்கலம் இந்த வாரம் பூமிக்கு திரும்ப வாய்ப்பு. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். போன கடந்த ஜூன் நினைக்கிறேன். ஆமாம், ஜூன் இல்லையா? ஆமாம், ஜூன். இது ஆயிடுச்சு, 9 மாதம் கிட்ட ஆகிப்போச்சு. இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ். அவங்க குழந்தைகளிருந்தே நாசாவின் பிள்ளை என்று அவர் வினிதா வில்லியம்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெருசாக நம்மளை பற்றி, நம்ம உணர்ச்சிகள் பற்றி எதுவுமே தெரியாது, இயற்கை அதை பற்றி இது பதில். அவங்களுக்கு விண்வெளி பற்றி நன்றாக தெரியும். அவங்க வாழ்ந்தது, சாப்பிட்டது, போனது, இருந்தது. அவங்களுக்கு அவங்க அங்கேயே அப்படியே அவங்க பழக்க போட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா 9 மாதங்கள் பேர்பட்ட அந்த ஆமாம் ஆமாம் வில்மோரும் இவங்களும் படாத பாடு அங்கே பாட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எலான் மேக்ஸுடைய உதவியை கொண்டு வந்த போட்டு ஸ்பேஸ் எக்ஸா இந்த விண்கலம், சர்வதேச விண்கலம் ஆய்வு செய்கிறது அவங்க வழக்கம் தானே. ஸோ அப்படி ஆய்வு செய்த ஒரு 8 நாள் ஆய்வு செஞ்சுட்டு வந்துடலான்னா இவங்க போன 8 ஓடுதுட்டு அந்த அது பேர் என்னமோ என்னமோ ஒரு ஓடுது இந்த ராக்கெட்டாக அது இப்போ கோளாறாகி இவங்க வர முடியாமல் போய் இப்போ அந்த வாரத்திலே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஆமாம், இப்போ ஒரு 4 பேர்கிட்ட போயிருக்காங்க. இப்போ ஒரு 4 பேர்கிட்ட, ஒரு ரஷ்யன், ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஒரு 4 பேர் போயிருக்காங்க. ஸோ இவங்க அப்படியே அங்கேயே இருந்துட்டு கொஞ்ச நாள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு, ஆமாம், சுனிதா வில்லியம்ஸும் தென் ஆஃப்டர் இந்த வில்மோர் இருக்கிறார் இல்லையா, அவங்க 2 பேர் மட்டும் வருவாங்க போல தோணுது. அவங்க நல்ல மாதிரி இங்கே வந்துடணும். ஏன்னா பிகாஸ் ஆமாம், விண்வெளியில் போயிட்டு அந்த விண்வெளி ஓட சொல்கிறாங்களே, சர்வதேச விண்வெளியிலையும் அது எத்தனை கிலோமீட்டர்லாம் நாங்கள் மேலே இருக்குது கூட நமக்கு தெரியாது. ஸோ இவங்க ஒன்று சேர்ந்து எல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து அவங்க போனவங்களை பார்த்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க நல்ல மாதிரி அந்த விண்கலத்தில் ஏறி அவங்க அங்கேருந்து இங்கே எலான் மஸ்க்கு ஓடுது. அவங்க அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அந்த அந்த விண்கலம் மூலியமாக அவங்க நல்ல மாதிரி பூமிக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். மொத்தம் ஒரு 11 பேர்கிட்ட, இப்போ 4 பேர் ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் அண்டு வில்மோர், அப்புறம் ஏற்கனவே ஒரு அங்கேயே ஆல்ரெடி இருந்தவங்க, ஆக மொத்தம் ஒரு 11 பேர் இப்போது அங்கே இருக்காங்க. 2 பேர் வந்துடுவாங்க. மற்ற பேர் எப்படி என்ன ஏது சரியாக தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். தேங்க்யூ. நல்ல மாதிரி அவங்க வரணும், சந்தோஷமாக அவங்க வந்து பூமிக்கு வந்து சேரணும். ஏன்னா பிகாஸ் நமக்கு வந்து உலகக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சியாளர் யாருன்னு சொன்னாக்க நம்ம அது வந்துட்டு வில்லியம்ஸ். ஆமாம், சுனிதா வில்லியம்ஸ் சொல்லலாம். ஒரு இந்திய வம்சாவளி அப்படியே போயிட்டு அமெரிக்கா போயிட்டு அப்படியே நாசாவில் இருந்து அப்படியே அது வில்லியம்ஸ் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அப்படியே காலம் பூரா விண்வெளியிலே அவங்க வாழ்வு இருந்தது. ஒரு வேளை அவங்க திரும்பி வராமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட வதந்தி பேச்சுகள்லாம் இருந்தது. நான் நினச்சிப்பேன், ஒருவேளை அவங்க வராமல் போனால் கூட அவங்க விண்வெளிக்கு சொந்தமானவர்கள். இந்த மண்வெளியில் வந்து இந்த மடப்பசங்க, இந்த துரோகிங்க, இந்த அயோக்கிய பசங்க மத்தியில் வாழ்கிறத காட்டிலும் விண்வெளியில் வாழ்வது சால சிறந்தது. அவங்க அங்கேயே கூட இருந்துருட்டும்னு கூட நான் நினைத்தது உண்டு. ஒருவேளை நான் நினைத்தது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நல்ல மாதிரி அந்த விண்கலமானது ஒரு பிரச்சனை இல்லாமல், கோளாறு இல்லாமல் நல்ல, ஏன்னா பாவம் 9 மாதம் கிட்ட பாவம் கஷ்டப்பட்டாங்க 2 பேரும். யாரும் சுனிதா வில்லியம்ஸ் அண்டு வில்மோ. அவங்க பத்திரமா பூமிக்கு வரணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எல்லோரும் விண்வெளி சம்மந்தப்பட்டவர்கள், சயின்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள், அந்த கடவுள் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த சொர்க்கம் நகரகம் மயிறு மண்ணாங்கட்டி சாமி கீமி எதுவுமே இல்லைன்னு சொல்கிற நாத்திகவாதிகள், தென் சயின்ஸ் பிரியர்கள், சயின்ஸை ரொம்ப நேசிக்கிறவங்க தயவு செஞ்சு சுனிதா வில்லியம்ஸ்க்காகவும் வில்மோருக்காகவும் தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்க நல்ல மாதிரி வரட்டும். நம்ம முக்கியமாக யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் சொன்னாக்க, டொனால்டு ஜான் ட்ரம்ப்புக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்.
ஆமாம். ஏன்னா அப்படியே விட்டுட்டாங்க. அந்த யார் ஜோ பைடனா அப்படியே விட்டாங்க. இவர் தான் ரொம்ப முயற்சி பண்ணி எலான் மஸ்க் அவருடைய ஃப்ரெண்டு தானே. ஆமாம், யார் ஜான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஃப்ரெண்டு தானே எலான் மஸ்க்கு. ஸோ அவங்களெல்லாம் பேசி ஈஸி கரெக்ட் பண்ணி கிளம்பி நீ போ அப்படின்னு நாசா ஏற்கனவே தோற்போச்சு. அதில் வந்து அவங்களால முடியாது, போக முடியல வெளியில் அப்படி கை கழுவி விட்டாங்க. தென் அதுக்கப்புறம் தான் இவர் எலான் மஸ்க் அவர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுன்னு இருக்கிறாருல்ல, அதான் ஸ்பேஸ் எக்ஸா, அதான் இந்த எங்கள் எக்ஸ் தளம், எக்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்விட்டர். அவர் தான் அவருடைய பயங்கரமான ஒரு 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 முயற்சியால் இந்த வேலை நடக்குது. இது நல்ல மாதிரி நடந்து அவங்க பூமிக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் என் சார்பாக ப்ரேயர் செய்து கொள்கிறேன். நீங்களும் செய்யலாம்.